புதுச்சேரி முதலியார்பேட்டை காவல் நிலைய உதவி சப் இன்ஸ்பெக்டர் லஞ்சம் வாங்கிய விவகாரம் தொடர்பாக துறை ரீதியான விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் அவரை பணியிடை நீக்கம் செய்து டிஜிபி அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளார். புதுச்சேரி கொம்பாக்கம் கமலம் நகரை சேர்ந்தவர் பாபு. இவரது தாய் இந்திரா கடந்த 2022ஆம் ஆண்டு கொம்பாக்கம் கூட்டுறவு வங்கியில் வைத்த 8 சவரன் நகை திருடு போனது. நகையை மீட்டு தர கடந்த டிசம்பர் மாதம் முதலியார்பேட்டையில் நடந்த பொதுமக்கள் குறைதீர்ப்பு முகாமில் டிஐஜி சத்யசுந்தரத்திடம் புகார் மனு அளித்தார். இன்ஸ்பெக்டர் கண்ணன் விசாரித்து விசாரணை அதிகாரியாக உதவி சப் இன்ஸ்பெக்டர் சுப்பிரமணியனை நியமித்தார். புகார் மீது நடவடிக்கை எடுக்க தனது வண்டிக்கு ரூபாய் 500க்கு பெட்ரோல் நிரப்பவும் தனக்கு 10ஆம் நம்பர் ஷூ வாங்க ரூபாய் 1800 பணம் கேட்டார். பெட்ரோலுக்கு ரூபாய் 500ம் ஷூ வாங்க சுப்பிரமணியன் கூகுள் பே அக்கவுண்டிற்கு ரூபாய் 1500 பணத்தை பாபு அனுப்பினார். மேலும் புகார் மீது நடவடிக்கை எடுக்க தொடர்ந்து பணம் கேட்டு தொந்தரவு செய்வதாக ஏஎஸ்ஐ சுப்பிரமணியன் மீது மக்கள் மன்றத்தில் டிஐஜி சத்யசுந்தரத்திடம் புகார் அளித்தார். சுப்பிரமணியன் பணம் கேட்ட ஆடியோ, கூகுள் பே மூலம் பணம் அனுப்பிய ஆதாரங்களும் ஒப்படைக்கப்பட்டது. இது தொடர்பாக தனி விசாரணை அதிகாரி மூலம் விசாரணை நடத்தப்பட்டு டிஜிபிக்கு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது. லஞ்சம் வாங்கியது உறுதி செய்யப்பட்டதால் உதவி சப் இன்ஸ்பெக்டர் சுப்பிரமணியனை டிஜிபி ஷாலினி சிங் சஸ்பெண்ட் செய்து உத்தரவிட்டுள்ளார்.